மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக் கூலிங் கார். ஒரு நாள் மங்கம்மா கேப்ல வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அது வெயில் காலம் ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப வேர்த்துட்டு இருக்கும். அதுல கேப் டிரைவர் கிட்ட, ஏன்பா ரொம்ப வேர்த்து கொட்டுது, கொஞ்சம் ஏசி ஆன் பண்றியா? மன்னிச்சிடுங்கம்மா, கார்ல ஏசி வேலை செய்யல, எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா. இப்படி இருந்தா எப்படிப்பா? கார்ல ஏசி இல்லனா உனக்கு வர கஸ்டமர்ஸ் உனக்கு நல்ல ரேட்டிங் எப்படி கொடுப்பாங்க சொல்லு? சாரிங்கம்மா, எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் அதை சீக்கிரம் ரிப்பேர் பண்ணிடுறேன். சரி விடு, இதோ இந்த விண்டோ ஆச்சு ஓபன் பண்ணு, கொஞ்சமாச்சு காத்து வரும். அதுக்கு கார் டிரைவர் விண்டோ திறக்கிறாரு. அப்படி அந்த கார் டிரைவர் மங்கம்மாவை அவங்க வீட்டுக்கிட்ட டிராப் பண்றாரு. அடுத்த நாள் மறுபடியும் அந்த கார் டிரைவர் மங்கம்மா வீட்டுக்கிட்ட வந்து வெளியில நின்னு அம்மா அம்மா என்ன கூப்பிடுறாரு. அதுக்கு மங்கம்மா வெளிய வந்து, ஆ சொல்லுப்பா, என்ன வேணும்? அதாங்க, நீங்க நேத்து என் கார்ல வந்தீங்கல்ல. ஆ என்ன உனக்கு காசு கொடுக்க மறந்துட்டுனா என்ன? ஆஹா, அதெல்லாம் இல்லைங்க, நீங்க அப்பயே தந்துட்டீங்க. ஆனா மறந்து நீங்க என் கார்ல கோல்டு நெக்லஸ விட்டுட்டீங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, அது உன்கிட்ட இருக்கா? நான் அதுக்காக வீடு பூரா தேடிட்டேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வீட்டுக்குள்ள வாப்பா. இன்னு அவரை வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கேப் டிரைவர் அந்த கோல்ட் நெக்லஸ மங்கம்மா கிட்ட கொடுத்து, இந்தாங்கம்மா உங்க நெக்லஸ், நான் இப்ப கிளம்புறேன். அட உக்காருப்பா, எனக்கு இவ்ளோ உதவி பண்ணிருக்க, கொஞ்சம் கூட காஃபி குடிக்காம போயிடுவியா என்ன? என்ன சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ கேப் டிரைவர் கிட்ட, இது எவ்ளோ காஸ்ட்லி நெக்லஸ்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுமா, ஆனா காஸ்ட்லிங்கிறது மட்டும் தெரியும். அப்போ அவ்ளோ காஸ்ட்லின்னு தெரிஞ்சு கூட ஏன்பா உன்கிட்டயே அந்த நெக்லஸ வச்சுக்கல? உனக்கு நல்லபடியா உதவி இருக்கும்ல. ஐயோ, நீங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என்னோடது இல்லாதது எனக்கு எதுக்குமா? அது எவ்வளோ காஸ்ட்லியா கூட வந்துட்டு போகுது, அது என்னோடது கிடையாதுல்ல, அதனால எனக்கு வேண்டாம். அத கேட்ட மங்கம்மா, உன்து எவ்ளோ நல்ல மனசுப்பா. ஆமா, உன் பேர் சொல்லவே இல்லையே? சாகர். நல்லதுப்பா, உன் நன்மையால என் மனச ஜெயிச்சிட்டேன். உனக்கு இப்போ என்ன உதவி வேணும்னாலும் கேளு. என்ன சொல்றாங்க. அதுக்கு சாகர், ஆ கண்டிப்பா கேக்குறேன், நான் இப்ப கிளம்புறேம்மா. என்ன சொல்லிட்டு வெளியே வராங்க. சாகருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக மங்கம்மாவும் வராங்க. அப்போ காரை பார்த்து மங்கம்மா, என்னப்பா அந்த கார்ல இன்னும் ஏசி ரிப்பேர் பண்ண மாதிரி தெரியலையே? எனக்கும் பண்ணணும் தாமா இருக்கு, ஆனா வர்ற சம்பளத்துல பாதி என் தாத்தாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போயிடுதே, அதனால தாமா ரிப்பேர் பண்ண முடியாம போயிடுது. என் வண்டியில ஏற மக்களும் ஏசி இல்லையேன்னு ரொம்ப ரேட்டிங் குறைச்சு கொடுக்குறாங்க, அதனால யாருமே இப்பெல்லாம் புக்கிங் கூட செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன சொல்லிக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. அத கேட்ட மங்கம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாகர் கிட்ட, கவலைப்படாதப்பா, உன்ன மாதிரி நல்ல பையனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. இப்படி இல்ல, நான் உனக்கு உதவி பண்றேன் இரு. என்ன சொல்லி தான் மேஜிக்கல் பவரால அந்த காரை மேஜிக்கல் கூலிங் காரா மாத்தி விடுறாங்க. சாகர் கிட்ட, இப்ப பாரு சாகர், உன் கார் எப்படி இருக்குன்னு. உன் கார் ஏற ஒவ்வொருத்தரும் இத புகழ்ந்துட்டே இருப்பாங்க. என்ன சொல்றாங்க. அதை கேட்ட சாகர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மங்கம்மா கிட்ட, நன்றிமா, ரொம்ப நன்றி. இன்னும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு அதே கார் டிரைவர் மங்கம்மா கிட்ட வந்து, அம்மா அம்மா அம்மா, ரொம்ப நன்றிம்மா. அன்னைக்கு உங்க நெக்லஸ் என் வண்டியில தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அதை உங்களுக்கு திரும்பி வந்து கொடுத்ததுக்காக எனக்கு அந்த மேஜிக் கார் கொடுத்தீங்களே, அப்பலேருந்து என் வண்டியில ஏறின ஜனங்கள்லாம் அந்த கார்னால என்ன புகழ்ந்துகிட்டே இருக்காங்கம்மா. அதில் உட்காந்துருந்தா ஹிமாலயாவில் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ ஹாயாக இருக்காம்மா. இப்போ அவங்க கொடுத்த அந்த ரேட்டிங்னால என் கார் தான் எல்லார் காரை விடையும் அதிக ரேட்டிங்கில் இருக்குமா. ஜனங்க எல்லாம் என் காரில் தான் ஏறுவேன்னு க்யூவில் நிற்கிறாங்கம்மா. இது எல்லாமே உங்கள் தயவானதாம்மா. உங்கள் உதவி மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றிம்மா. அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற கங்கம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மங்கம்மா சாகர் கிட்ட, என்னப்பா நீ விட்டா எனக்காக கோயில் கட்டுவு போலியே, இதுல என்னோட பெருமை என்ன இருக்குப்பா? எல்லாம் உன் நல்ல குணம்தான். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு உங்க தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? இன்னும் சொல்றாங்க. அதுக்கு சாகர் சரின்னு சொல்லிட்டு மங்கம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள, என்னது, போன பொருளை திருப்பி கொடுத்தானா? அதுக்கு மேஜிக்கல் கூலிங் கார் கொடுத்தாங்களா எங்க அத்தை?
எப்படியாச்சும் நம்மளும் ஏதாச்சும் பண்ணி அந்த மேஜிக்கல் கூலிங் காரை நாமளும் வாங்கிக்கணும். இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு மங்கம்மா கிட்ட வந்து அம்மா அம்மா மங்கம்மா தாயே. இன்னும் கூப்பிடுறாங்க. அதுக்கு வெளியே வந்த மங்கம்மா ஆம்பளை வேஷத்துல இருக்கிற கங்கம்மாவை பார்த்து, யாருப்பா நீ? அதுக்கு கங்கம்மா மனசுக்குள்ள, அப்பாடி கண்டுபிடிக்கல, இனி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஆக்டிங்க. நான் தாம்மா ரங்கையா. நேத்து நீங்க என் கார்ல வந்தீங்கம்மா. அப்ப நீங்க அதுல உங்க நெக்லஸ் விட்டுட்டீங்க, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். இன்னும் சொல்றாங்க. அதுக்கு மங்கம்மா, நான் எப்பவுமே உன் கார் ஏறலையாப்பா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா, நீங்க தான் வந்தீங்க, இந்தாங்க உங்க நெக்லஸ். இன்னும் அந்த நெக்லஸ மங்கம்மாவுக்கு கொடுக்கறாங்க. அத பார்த்த மங்கம்மாவுக்கு டவுட் வருது. தான் மனசுக்குள்ள, என்னது இது ஏன் நெக்லஸ் மாதிரி இல்லையே, என் மருமக நெக்லஸ் மாதிரில இருக்கு. போக இந்த கேப் டிரைவர் மூஞ்சிய பார்த்தாவே ஏதோ டவுட்டா இருக்கே, இது ஏதோ ஒரு முறை பார்க்கணும் இன்னும் நினைச்சு தான் மேஜிக்கால அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கங்கம்மா தான் இது எல்லாமே மேஜிக் கூலிங் காருக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடிப்பாவி மருமகளே, அந்த பையன் காணாம போன நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்காக மேஜிக் கூலிங் கார் கொடுத்தா, அதே மாதிரி உனக்கும் வேணும்னு நீயும் என் நெக்லஸ் போச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே மேஜிக் கூலிங் கார் வாங்கிக்கலான்னு பாக்குறியா? சொல்றவன் கதைய இன்னும் நினைச்சு, ஞாபகம் வந்துருச்சு, இது என் நெக்லஸ் தான், நேத்து உங்க கார்ல மறந்துட்டேன், ஞாபகம் வந்துருச்சுப்பா. எவ்வளோ நல்ல பையன்பா நீங்க, காணாம போச்சுன்னு நினைச்ச நெக்லஸை எடுத்துட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்பா. அதுக்கு கங்கம்மா அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சுக்கிட்டு மங்கம்மா கிட்ட, அதாவது நான் அடுத்தவங்க பொருளுக்குலாம்